இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்டுக்கு போறா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு எதிரா என்னென்னலாம் செய்யணுமோ, அது எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சிருக்கா. இந்த பைரவி ஒரு பக்கம் சப்போர்ட்டு, அது மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் சப்போர்ட்டு, இப்படி அவளுக்கு சப்போர்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதுனால, ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட போறா. இலக்கியா இன்னையோட உன்னோட கதை முடிஞ்சுச்சு. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, முதல்ல ஜெயிலுக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் ஜெயில்ல இருக்கிற அந்த சொர்ணாவால வந்து பார்த்தீங்கன்னா, உன் உயிருக்கே ஆபத்தாக போகுது. நீ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நீ இந்த உலகத்த விட்டே போக போற. முதல்ல ஜெயிலுக்கு போவ, அதுக்கப்புறம் இந்த உலகத்த விட்டே போவ. ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்கா. ஆனா கோர்ட் விசாரணையில இந்த அஞ்சலிக்கு ஒரு வீடியோ எவிடன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து காட்டுறாங்க. நம்ம கௌதம், கார்த்திக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி எல்லாருமா சேர்ந்து காட்டுறாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா இந்த அஞ்சலிக்கு என்ன பண்றது? என்ன ரியாக்ஷன் குடுக்குறது? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆமா தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரியாக்ஷன் குடுக்குறதா? என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ட விட்டு இவ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா இவ செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு, தண்டனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலி பண்றதுக்காக வந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொல்றது இந்த சீரியல்ல வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றீங்க. ஒருவேளை சப்போஸ் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகி தான் போயிட்டு இருக்காரு. அதாவது 2 நாள் டைம் கிடைச்சும், அவரால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியலையே. இலக்கியாவுக்கு எதிரா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாரி தான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ விட்டுட்டா கண்டிப்பா நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கிருந்து ஜெயிலுக்கு போனா கொல்றதுக்கு ஆட்கள் ரெடியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி இருக்க சூழல்ல இப்போ இந்த ஜட்ஜ் இருந்துட்டு, "என்னப்பா கௌதம், இலக்கியா என்னாச்சு? உங்க பக்கம் இன்னைக்காச்சும் வந்து இப்ப வக்கீல் வந்திருக்காங்களா? இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வக்கீல் வந்து இப்ப அதாவது "வந்திருக்காங்க மேடம்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு ஒரு வக்கீல் வந்து மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க நம்ம இலக்கியாவுக்காக. இப்போ உண்மையா வந்து இப்ப வாதாட போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த அஞ்சலிக்கு சங்கு ஊத வேண்டிய நேரம் தான் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ எந்த ஒரு எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணாமயே நம்ம இலக்கியா மேல தப்பு கிடையாது. அதாவது அவங்க வந்து மயக்க மருந்து கலந்தாங்க. எல்லாமே ஓகே தான். அது எல்லாமே அவங்க பண்ணதுக்கான நோக்கம் என்ன அப்டின்னா, தன்னோட குடும்பத்த காக்கணும் அப்டின்றதுக்காகவும், தன்னோட குடும்பத்தில இருக்க அதாவது தன்னோட புருஷனுக்கு தம்பியான கார்த்திக்கோட மனசு என்னைக்குமே நோகக்கூடாது அப்டின்றதுக்காகவும், இப்போவே அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு சொல்றதுக்காக தான் இப்டி ஒரு ஏற்பாட பண்ணியிருக்காங்க. அப்டின்ற மாரி வந்து நம்ம இலக்கிய தரப்பு நியாயத்த வந்து எடுத்து சொல்றாங்க. அதே சமயம் சரி ஓகே நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்கு? அப்டின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எவிடன்ஸா வெளிய வருது. கடைசியில இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இல்ல அப்படின்றதுக்கும் எவிடன்ஸு, கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்றதுக்கும் எவிடன்ஸ். இவளால கர்ப்பமே ஆக முடியாத போது, இவ எப்படி இப்போ கர்ப்பமா இருப்பா? அந்த கர்ப்பத்த எப்படி இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கலைக்கிறதுக்கு பார்த்திருப்பா? அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டு அஞ்சலி ஷாக்கா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.